வணக்கங்க. இந்த வாரம் வந்துட்டு நம்ம மிளகு அரிசிய வச்சுட்டு நிலக்கடலை சோறு பண்ண போறோம். அது என்ன மிளகு அரிசி அப்படின்னா, இதுக்கு பேரு மிளகி அப்படின்னு பேரு. அந்த நெல்லு வந்து மிளகு மாதிரியே இருக்கும். மிளகோட கொஞ்சம் சைஸ் வந்துட்டு சின்னதா இருக்கும். இதனோட நெல்லை பார்த்தோம்னா மிளகு பார்க்குற மாதிரியே இருக்கும். மிளகு வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கும். நெல்லினுடைய கலர்ல அந்த ப்ரவுன் கலர்ல அந்த நெல் இருக்கும். மிளகியோட நெல் இருக்கும். இது அந்த சைஸை வச்சு பேர் வந்ததா, இல்லை மிளகுல இருக்கிற குணம் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது பேர் வந்ததான்னு ஒன்றும் சரியாக தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம இதை பச்சை அரிசியாக பயன்படுத்த போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மரபு நெல்லரிசி வகைகள் எல்லாமே பச்சையாக பயன்படுத்துறது தான் சிறப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, அது இயல்பாகவே அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தோல் வழியாக இறங்கி நமக்கு அரிசியில் கலந்துருது. அப்போது இது கைக்குத்தலாக பயன்படுத்துறது தான் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அரிசியை தான் இப்போ பயன்படுத்த போகிறோம். இது வந்து கையிலேயே குத்தின மிளகி அரிசி, பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஏதாவது மருத்துவ குணத்துக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது புழுங்கல் அரிசியும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம மிளகு அரிசியை வச்சு நிலக்கடலை சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அரிசியின் அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி போட போகிறோம். மிளகு அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னாலாம் அவசியம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். காரணம் என்னென்னா, இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். ஊறணுன்னா கொஞ்சம் வேகிற நேரம் குறையும். ஊற வச்சு அதுக்கப்புறம் போடுறது தான் சிறப்பாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒலை கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி ஊற வச்ச அரிசியோ இல்லை வெறும் அப்படியே வர அரிசியோ போடுறத வேண்டியது இருக்கும். இப்போ இந்த அரிசி ஒரு 2 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதம் சமைக்கிறப்ப, அதாவது சோறு சமைக்கிறப்பவே உப்பு சேர்த்துறப்ப என்ன ஆகும்னா, அந்த உப்பு வந்து சோறுக்குள்ளே இறங்கியிருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிட்றப்ப அந்த சுவை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சாப்பிட்ற நல்லா வெள்ளை நெல் அரிசியெல்லாம் என்னென்னா ரொம்ப பாலிஷாக இருக்கும். வாய்க்குள்ளே போட்ட உடனே நம்ம மெல்றதே கிடையாது, அப்படியே உள்ளே விழுங்கிடுறோம். ஆனால் இந்த அரிசியெல்லாம், இந்த மரபு அரிசி, கைக்குத்தலில் இருக்கிற அரிசி எல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து அந்த ஹார்ட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ மென்று சாப்பிட்றப்போ அது மேலே இருக்கிற சுவை உள்ளே போயிடும். அப்புறம் கடைசியாக அந்த சக்கையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோன்னா அந்த சுவை வந்து அப்படி இருக்கும். கொஞ்சமாக உப்பு, இந்த அரிசி வேகிற சமயத்தில் நம்ம பொடிக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அது கூட கொத்தமல்லி, மிளகு, காரத்துக்காக மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மிளகு, சீரகம், கூடவே கருவேப்பிலை. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்த போதும். இந்த கருவேப்பிலையினுடைய கலர் மாறணும். இந்த மசாலாவோட எண்ணெய் சேர்த்தாமல் வறுத்தோன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் சேர்த்து வதக்கிறப்போ அதனுடைய மனம் இன்னும் அதிகமாக கூடியிருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இதனோட சூடில் கொஞ்சம் நேரம் வறுபடும். இந்த சூட்டோடவே அரைக்க முடியாது. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிடலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவோடவே நம்ம வறுத்த நிலக்கடலையை சேர்த்த போகிறோம். வறுத்த நிலக்கடலையில் நம்ம மேலே இருக்கிற தோலை எடுக்கலை. காரணம் என்னென்னா, இந்த நிலக்கடலை ஜீரணமாகணும் அப்படின்னா அதில் இருக்கிற பித்தம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா மேலே இருக்கிற தோலோடு சாப்பிட்றது தான் சிறந்ததாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு குறகுறப்பாக தான் அரைக்க போகிறோம்.
இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி வந்துட்டு இந்த மாதிரி சாதத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்காகவோ இல்லை இட்லிக்காகவோ வெறும் சோறை மட்டும் போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ விட்டு இந்த சுடுசோரோட போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா பொரியல் ஏதாவது செய்கிறப்போ நம்ம தேங்காய் பூ போடுறதுக்கு பதிலாக பொரியல் செஞ்சு எடுத்து கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த பொடியை தூணா அது நல்லாயிருக்கும். அதிகமாக இந்த கொங்கு நாடு சைடு கோயம்புத்தூர் இல்லை திருச்செங்கோடு அந்த நாமக்கல் அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமாக சொரக்காய் பொரியல் பண்ணுறப்போ கடைசியாக இந்த பொடியை தான் தூவுவாங்க. காரணம் அந்த பெல்ட்டில் வந்து நிலக்கடலை நிறையா விளையும். அதை வந்து உணவுக்காக பயன்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ சோறு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கஞ்சி இருக்குது, அதை அப்படியே வடிச்சிடலாம். ஒருவேளை இந்த கஞ்சியோட அப்படியே விட்டுட்டோம்னா சோறு ரொம்ப குலைவாக போயிடும். இதில் இருக்கிற கஞ்சி முழுக்க வந்துருச்சு அப்படின்னா இந்த சட்டியில் இருக்கிற சூடுனாலே கொஞ்சம் நேரம் அந்த சோறு புழுங்கிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சோறு இப்போ நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம தாளிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு கொஞ்சம். இப்போ இந்த நல்ல கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த எண்ணெய் சூடோடு இருக்கிறப்ப நம்ம இந்த பொடியை போட்டு தாளித்தோம் அப்படின்னா அந்த பொடியினுடைய மனம் கெட்டு போயிடும். அதனால் நல்ல எண்ணெய் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த சோத்தை போட்டு பரட்டிட்டு அப்புறமா தான் நம்ம பொடியை போட போகிறோம். இதில் சோத்தை சேர்த்துக்கலாம். இந்த சூட்டோடவே இந்த பொடியை போட்டால் தான் அந்த சோத்தில் நல்லா கலந்துரும். இந்த பொடிக்கு மனம்னு பார்த்தோம்னா இந்த நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை வறுக்கிறதுல பதம் இருக்குது. ரொம்ப கருகிருச்சுனாலும் இந்த நிலக்கடலையினோட மனம் இல்லாமல் போயிடும். நம்ம வேறையில் மாற்றிடலாம். இது கூட ஏதாவது ஒரு துவையலோ இல்லைன்னா ஏதாவது கூட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். வெறும் இந்த சோறை மட்டும் சாப்பிட்றதுக்கே சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வாதத்தை கண்ட்ரோல் பண்ணுற மிளகு அரிசியை பயன்படுத்தி நம்ம நிலக்கடலை சோறு பண்ணணும். இதே மாதிரி நம்ம மற்ற அரிசியை பயன்படுத்தியும் பண்ண முடியும். இழுப்புப்பு சம்பாவோ இல்லை வேறு ஏதாவது சிறுதானியங்களை பயன்படுத்தி தெனை, வரகு, சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி. இல்லை நமக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கிடைக்கிற வெள்ளையாக இருக்கிற நெல்லரிசியை பயன்படுத்தியும் நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை சோறு பண்ண முடியும். இந்த பொடியை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த பொடியை பண்ணி வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அளவுக்கு தாங்கும். அந்த பொடியை வேறு எதுக்காகவும் பயன்படுத்தலாம். தோசை, இட்லி அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி வேறொரு மரபு வழி உணவோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.